கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தூய யோவான் கிறிஸ்தவ சபை விசுவாச குடும்பத்தாருக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே 5 மாதத்தை நாம் முடித்துவிட்டோம். 6வது மாதத்திற்குள்ளே நுழைந்திருக்கிறோம். அதாவது தேவன் தந்திருக்கிற இந்த புதிய வருஷத்தின் பாதி வருஷத்தை முடிக்கும் தருவாயில் 6ஆம் மாதத்திலே நுழைந்திருக்கிறோம். என கண்பானவர்களே, இந்த புதிய வருஷத்தில் நுழைகின்ற போது பலவிதமான எதிர்பார்ப்புகள் நமக்குள் இருந்தது. அதே வேளையில் இந்த வருஷத்தின் பாதி வருஷத்தை முடிக்கும் தருவாயில் இருக்கிற நமக்கு நம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சீர்குலைந்து விட்டதோ அல்லது எதிர்பார்ப்புகளிலே நாம் ஏமாந்து போய்விட்டோமோ என்ற கலக்கத்தோடு குழப்பத்தோடு காணப்படுகிற உங்களை பார்த்து ஆண்டவர் தைரியப்படுத்த விரும்புகிறார். வாக்குத்தத்தத்தை தியானிப்பதற்கு முன்பதாக கண்களை மூடி தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் சற்றே திரும்பி பார்ப்போம். புது வருஷத்தில் பிரவேசிக்க வைத்த ஆண்டவர் ஜனவரி 1 மாதத்தின் 1 தேதியிலிருந்து கடந்த 5ஆம் மாதத்தின் 31ஆம் தேதி வரையிலும் தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தி வந்த வழிகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து சில நிமிடங்கள் ஜெபிப்போமா? கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவேன். நான் பாடி புகழுவேன் என் இயேசு ராஜாவுக்கே. என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே. என்னாலும் ஸ்தோத்திரம் என் இயேசு ராஜாவுக்கே. என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே. என்னாலும் ஸ்தோத்திரம். எங்கள் நேசப்பிதாவே, இந்த புதிய வருஷத்தின் 5 மாதத்தை கடந்து 6வது மாதமான பாதி வருஷத்தை முடிக்கும் தருவாயில் நெருங்கிக் கொண்டிருக்கும் எங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கிறீர்? உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்க போகிறீர்? சோர்ந்து போயிருக்கும் அவர்களுக்கு, தள்ளாடி கொண்டிருக்கும் அவர்களுக்கு, ஐயோ இனிமேல் என் தேசத்தில் என்ன நடக்க போகிறதோ, தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகிறதோ, நான் வாழும் சென்னை மாகாணத்தில் என்ன நடக்க போகிறதோ, நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் என் பட்டணத்திற்கு என்ன நடக்க போகிறதோ, ஐயோ என் குடும்பத்திற்கு எனக்கு என்ன நடக்க போகிறதோ என்று கலங்கி தவிக்கும் ஒவ்வொரு சுவாசிகளுக்கும் தைரியப்படுத்தும்படி இப்படி வார்த்தைகள் இருப்பதாக நீங்க பேசுங்கப்பா, நாங்கள் கேட்கிறோம். வாக்குத்தத்தங்களை தாங்கப்பா, நாங்கள் கவனிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த ஜூன் மாதத்தில் அவர் தரும் வாக்குத்தத்தம் என்ன
என்பதை தியானம் செய்வோமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். எரேமியா 31:16ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலனுண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத வாக்கியம் என்னவென்றால், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பான விசுவாச மக்களே, நீ அழாதபடிக்கு நீ கண்ணீர் விடாதபடிக்கு, அன்பானவர்களே, அழுகையினுடைய துவக்கம் நம்முடைய முகத்தின் சுருக்கம், அழுகையின் உச்சம் கண்களில் தாரை தாரையாய் வடியும் கண்ணீர், அதுதான் வெளிப்பாடு. ஆம், என அன்பானவர்களே, இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் நாம் எதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம்? யாரை நினைத்து அழுது கொண்டிருக்கிறோம்? எந்தெந்த சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களாக அழுது கொண்டிருக்கிறோம்? சற்றே சிந்தித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய அழுகை அர்த்தமுள்ள அழுகையா இருக்கின்றதா? நம்முடைய அழுகை அர்த்தம் இல்லாத அழுகையா இருக்கிறதா? சிலர் அர்த்தத்தோடு அழுகிறார்கள், சிலர் அர்த்தமில்லாமல் அழுகிறார்கள், சிலர் பெற்றுக்கொள்ள வேண்டியவைகளுக்காக அழுகிறார்கள், சிலர் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களுக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய அழுகை பிரயோஜனமாய் இருக்கிறது, சிலருடைய அழுகை பிரயோஜனமற்றதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, கடந்த 5 மாதங்கள் நீ விட்ட கண்ணீர் வீணாக இருக்கிறதா? கடந்த 5 மாதங்கள் உன்னுடைய அழுகை எல்லாம், உன் கண்ணீர் எல்லாம் அர்த்தத்தோடு இருக்கின்றதா? கர்த்தர் சொல்லுகிறார், உன் அழுகை, உன் கண்ணீர் கடந்த 5 மாதங்களில், கடந்த ஆண்டுகளில் அர்த்தத்தோடு இருக்குமானால், இந்த 6ஆம் மாதம் ஜூன் மாதம் இந்த 1ஆம் தேதி முதற்கொண்டு அவைகள் எல்லாவற்றுக்கும் அற்புதங்கள் நடக்கப் போகிறது என்று ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அன்பானவர்களே, ஏதோ ஒன்றை வாக்குத்தத்தமாய் கொடுத்துவிட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நான் நிற்கவில்லை. ஏதோ ஒன்றை சொல்லி உங்களை தைரியப்படுத்த வேண்டும், உங்கள் விசுவாசத்தை தூண்டிவிட வேண்டும் என்பதற்காக நான் நிற்கவில்லை. விருதாவான ஒரு ஊழியத்தை செய்துவிட வேண்டும் என்ற ஒரு கடமைக்காக இந்த வாக்குத்தத்தம் சொல்ல நிற்கவில்லை. மிகுந்த பாரத்தோடு கர்த்தர் சமூகத்தில் ஒரு வெளிப்பாட்டை பெற்ற ஊழியக்காரனாக, என் அன்பு விசுவாச மக்களே, விசுவாச குடும்பத்தாரே, உங்களுக்கு முன்பு நான் இருக்கிறேன். கடந்த ஆண்டுகளில் உங்களுடைய அழுகை, உங்களுடைய கண்ணீர் எதற்காக இருந்தது? ஏன் இருந்தது? அவையெல்லாம் சாதித்தீர்களா? பெற்றீர்களா? சிலர் மனிதனை பார்த்து அழுகிறார்கள், மனிதனிடம் சென்று அழுகிறார்கள். சில ஆவிக்குரியவர்கள் ஊழியக்காரரை பார்த்து அழுகிறார்கள், ஊழியக்காரரிடம் சென்று அழுகிறார்கள். சில விசுவாசிகள் தேவனுடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாய் விழுந்து அழுகிறார்கள், கண்ணீர் வடிக்கிறார்கள். எல்லாம் அழுகை தான், எல்லாம் கண்ணீர் தான். ஆனால் அவர்கள் சென்ற இடங்கள், சென்ற விதங்கள், சந்தித்த நபர்கள், இவைகள் தான் நமக்கு மிக முக்கியம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கு, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்ணை காத்துக்கொள், கண்களை காத்துக்கொள். ஏனெனில்
உன் கிரியைகளுக்கெல்லாம் பலன் உண்டு. ஒரு கிரியையும் செய்யாமல், ஒரு நன்மையும் செய்யாமல், ஒரு விஷயத்திலே நீ பிரயோஜனம் இல்லாதவனாய் இருந்து கொண்டு நீ கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தால் நீ என்ன சாதிக்க முடியும்? பிரியமானவர்களே, இந்த லாக்டவுன் பீரியடிலே வேத வாசிப்பு இல்லாமலும், இந்த லாக்டவுன் பீரியடிலே ஜெபம் இல்லாமலும், இந்த லாக்டவுன் பீரியடிலே தூங்கி கொண்டு கர்த்தருக்கு மகிமை, உன் சொந்த வேலைகளை நீ செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தை குறித்து கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல், உன்னை நம்பி உன் கையில் கொடுக்கப்பட்ட ஊழியத்தை குறித்தும் ஊழிய பொறுப்புகளை குறித்தும் கவலை இல்லாமல், எந்தெந்த காரியத்தில் தேவன் நம்மை நம்பி சில விஷயங்களை கொடுத்திருக்கிறார், அதில் எந்த அளவுக்கு உண்மையாக இருந்திருக்கிறோம் என்ற ஒரு அக்கறை இல்லாமல், தேவனுடைய பிள்ளைகளே, நீ அழுது கொண்டிருந்தால், கண்ணீர் விட்டுக் கொண்டிருந்தால் ஆண்டவர் உனக்கு பலன் தருவார் நினைக்கிறாயா? அழுது சாதித்து விடலாம் முடியுமா? ஒரு குழந்தை அழுது சாதித்து விடும். நாம் என்ன குழந்தைகளா? ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்பு நீங்களும் நானும் குழந்தைகள் தான். ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய வளர்ந்த நிலையை கவனிக்கிறார். நன்றி உள்ளவர்களாய், பொறுப்புள்ளவர்களாய், விழிப்புள்ளவர்களாய், கவனம் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய், உத்தமர்களாய் நாம் இருக்கிறோமா என்பதை ஆண்டவர் கவனித்துதான் உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு 3 விதமான குறிப்புகளை ரத்தின சுருக்கமாய் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். I am come to the first point. ஆகார் சத்தமிட்டு அழுதாள். ஏன்? அவளுடைய வறுமையின் உச்சத்தில் அவள் இருந்தபடியினாலே அவள் சத்தமிட்டு அழுதாள். இரண்டாவதாக, யோசேப்பு சத்தமிட்டு தனி அறையிலே போய் அழுதான். ஏன்? பாசத்தினுடைய உச்சத்தில் அவன் இருந்தான். தேவனுடைய செயல்களை நினைத்து அவன் தனி அறையில் சென்று அழுதான். மூன்றாவதாக, நகோமி தன் மருமக்கள்மார்களோடு சத்தமிட்டு அழுதாள். ஏன்? இவர்களுக்கு இனி எதிர்காலம் இல்லையே என்று. நீ எதற்காக அழுது கொண்டிருக்கிறாய்? ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? உன் அழுகை அர்த்தம் உள்ளது தானா? உன்னுடைய அழுகைக்கு ஆண்டவர் பலன் தர முடியுமா? என் அன்பு விசுவாச மக்களே, ஏதோ ஒரு குழந்தையை போல நாம் சன்னிதானம் பண்ணி அழுகிற போல அழுகை இருக்கின்றதா? வேதம் வாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையே, உன் அழுகையின் செபம், உன் கண்ணீரின் செபம் எவ்விதமாயிருக்கிறது? கர்த்தர் அதுக்கு பலன் தர வேண்டுமா? தியானம் செய்யலாமா? முதலாம் குறிப்பு பார்ப்போம். ஆகார் சத்தமிட்டு அழுதாலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். Genesis chapter 21 verse 16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று அவள் தூரமாய் நின்று சத்தமிட்டு அழுதாள். பிரியமானவர்களே, இவருடைய அழுகையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் வறுமை. ஆபிரகாம் கொடுத்து அனுப்பின அப்பம் தீர்ந்து விட்டது, தண்ணீர் தீர்ந்து விட்டது. அவள் இருக்கிறது பெயர்சபாவின் வனாந்தரம். அங்கே அவளுக்கு ஆதரவு கொடுப்போர் யாரும் இல்லை, அவளை கவனிப்பார் யாரும் இல்லை, ஒரு நீராகாரம் கொடுக்க யாரும் இல்லை, அவளுக்கு துணையாக இருக்க யாரும் இல்லை. அவளும் அவள் பிள்ளை மாத்திரம்தான். இவருடைய நிலைப்பாட்டையும் நிலையையும் ஆண்டவர் ஒருவர் மட்டும் பார்க்கிறார். நீங்களும் அனைவராலும் கைவிடப்பட்ட நிலையிலே, சொந்த பந்தத்தால், தகப்பன் தாயால், உடன் பிறந்தவர்களால், சகா நண்பர்களால், ஏன் ஊழியக்காரர்களே, விசுவாசிகளால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே வறுமையிலே நின்று கொண்டிருக்கிறீர்களா? இந்த செய்தியை எந்த இடத்திலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, இந்தியா தேசமானாலும் உலக நாடுகளானாலும், நீங்கள் எந்த இடத்திலே யாராயிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி,
உங்களை நீங்கள் நம்பின அப்பா அம்மாவால், நீங்கள் நம்பின உங்கள் கணவனால், நீங்கள் நம்பின மனைவியால், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளால், உடன் பிறந்த சகோதரர்களால், அன்பு ஊழியக்காரர்களே, நீங்கள் நம்பியிருந்த விசுவாசிகளால் நீங்கள் கைவிடப்பட்ட நிலையிலே தள்ளப்பட்டு தனித்து நின்று கொண்டிருக்கிறீர்களா? தனித்து நின்று அழுகிறீர்களா? ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஜூன் மாதத்தின் தேவைக்காக நான் என்ன செய்வேன்? என்னுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டும், நான் என்ன செய்வேன்? வாடகை கட்ட வேண்டும், என்ன செய்வேன்? கரண்ட் பில் கட்ட வேண்டும், என்ன செய்வேன்? மளிகை கடைக்காரனுக்கு, காய்கறி கடைக்காரனுக்கு, பலசர கடைக்காரனுக்கு நான் கொடுக்க வேண்டுமே, அந்த பணத்திற்காக நான் என்ன செய்வேன்? ஐயோ, நான் வாழ வேண்டுமே, நான் என்ன செய்வேன்? மாதம் பிறந்து விட்டதே. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆகாருடைய சத்தத்தை தேவன் கவனிக்கிறார். நீங்கள் எங்கு போனாலும் உங்களை பார்க்கிறவர் ஒருவர் உண்டு. நீங்கள் என்ன செய்தாலும் உங்களை கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு. நீங்கள் என்ன பேசினாலும் உங்களை கவனிக்கிறவர் ஒருவர் உண்டு. எந்த நிலையில் இருந்து அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்கள், கதறுகிறீர்கள், அழுகிறீர்கள், சத்தமிட்டு அழுகிறீர்கள் என்பதை பார்க்கிறதற்கு ஒருவர் உண்டு. அவர்தான் நான் பிரசங்கிக்கிற என் அப்பன் அருள்நாதர் இயேசு. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாருக்கு மட்டும்தான் தேவனா? ஆகாருடைய அழுகின் சத்தத்தை மட்டும்தான் கேட்பவரா? ஆகாருடைய பிள்ளை போடும் சத்தத்தை மட்டும்தான் கவனிக்கிறவரா? இல்லை. நீ எந்த நிலையில், எந்த இடத்தில், யாரா இருந்து நீ கண்ணீர் விட்டு அழுகிறாயோ, உன் சத்தத்தை தேவன் கேட்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இந்த ஜூன் மாதம் உன் அழுகையின் அர்த்தம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் அழுகையின் அர்த்தம் அற்புதங்களாய் மாறப்போகிறது. உன் அழுகையின் அர்த்தம் ஆறுதலாய் மாறப்போகிறது. உன் அழுகையின் அர்த்தம் ஆசீர்வாதங்களாய் மாறப்போகிறது. உன் அழுகையின் அர்த்தங்கள் நன்மைகளாய் மாறப்போகிறது. விசுவாசியுங்கள். ஆகாரின் தேவன் உன்னுடைய தேவன், ஆகாரின் தேவன் என்னுடைய தேவன், ஆகாரின் தேவன் நம் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். கைவிடப்பட்ட நிலையில் தவித்த அந்த ஆகாருடைய அழுகையின் சத்தத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாரானால், உன் அழுகையின் சத்தங்களுக்கு அவர் பதில் கொடுக்க வல்லவர். எனவேதான் அவர் சொல்லுகிறார், நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஏன் என்றால் உன் கிரியைக்கு பலன் உண்டு. தேவனுடைய பிள்ளையே, I am come to the second point. இரண்டாவது குறிப்புக்கு வருகிறேன். யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். Genesis chapter 45 verse 1 and 2. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். Dear believer, listen. எகிப்தினுடைய அதிபதி ஒரு சிறந்த அதிகாரி, ஞானமுள்ளவன். யார்? யோசேப்பு. தன் சகோதரர்கள் எல்லாரையும் பார்த்து விட்டான். சகோதரர்களை பார்த்ததினால் அவன் அழுதானா? எல்லா சகோதரர்களும் அவனுக்கு பார்த்தவுடனே அத்தனை பேரும் தரைமட்டமாய் குனிந்து அவனை வணங்கின அந்த நிலையை அவன் கண்டு தேவன் தனக்கு தந்த தரிசனத்தை நினைத்து, தேவன் தன்னை உயர்த்தி வந்த விதத்தை நினைத்து, அவன் பள்ளத்தில் இருந்தானே, கர்த்தர் அவனை தூக்கி விட்டாரே, அதை நினைத்து, பொய்யான குற்றச்சாட்டம் சாட்டிப்பட்டு அவன் சிறைச்சாலையில் இருந்தானே, அதை நினைத்து, பானபாத்திரக்காரன் இவரை மறந்து போனானே, அதை நினைத்து, ஆண்டவர்
எகிப்துக்கு இவனை அதிபதியாய் உயர்த்தின அந்த நிலையை கண்டதை நினைத்து, அவன் கீர்த்தி முழுக்க பரவினதை அவன் நினைத்து, தன் சகோதரர்கள் எல்லாரும் தனக்கு முன்பு அவர்கள் வணங்கி நிற்பதை அவன் நினைத்து, தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அவன் சத்தமிட்டு அழுதான். பிரியமானவர்களே, உன் தேவையை நினைத்து ஒரு பக்கம் நீ அழலாம், ஆனால் தேவன் செய்த நன்மை நினைத்து நீ அழுது இருக்கின்றாயா? தேவனுடைய இதுவரையிலும் கொண்டு வந்த நிலையை நினைத்து நீ அழுது இருக்கிறாயா? உன் சொந்தங்களும் பந்தங்களும் எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்களே, உன் நண்பர்கள் எத்தனையோ பேர் மரித்து போய்விட்டார்களே. தெரு வீதியிலே நீ சந்தித்தவர்கள் இன்றைக்கு வால் போஸ்டிலே கண்ணீர் அஞ்சலி காணப்படுகிறார்களே. உனக்கு ஜீவன் தந்து, சுகம் தந்து, பலன் தந்து, இந்த கொரோனாவின் ஆதிக்கத்திலிருந்து உன்னை விடுவித்து பாதுகாத்து இந்த மட்டும் கொண்டு வந்து உன் தேவையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாரே, அதை நினைத்து நீ அழுதிருக்கின்றாயா? தேவனுடைய பிள்ளையே, நினைத்தவர்கள், நீ கண்டவர்கள், நீ பழகினவர்கள் எத்தனை பேர் இந்த பூமியில இன்றைக்கு இருக்கிறார்கள், மரித்து போனார்கள் அல்லவா? உனக்கு ஜீவன் தந்தவரை நினைத்து நீ அழுதிருக்கிறாயா? உனக்கு சுகபலன் தந்தவரை நினைத்து நீ அழுதிருக்கின்றாயா? உனக்கு இம்மட்டு சாப்பிட ஆகாரம் கொடுத்தாரே, ஆக்சிஜன் கொடுத்தாரே, உன்னை காத்து வருகிறாரே, அதை நினைத்து, தேவன் செய்த நன்மையை நினைத்து சத்தமிட்டு ஒரு முறை நீ அழு. உன் தேவையை நினைத்து நீ அழுவதை பார்க்கிலும் தேவன் நடத்தி வந்த விதத்தை நினைத்து நீ அழு. அதை செய்தான் யோசேப்பு. சகோதரனை கண்ட பாசத்தில் அழவில்லை, அவன் தரிசனம் நிறைவேறுவதை கண்டான், தேவனுடைய செயலை நினைத்தான், தேவன் நடத்தி வந்த காரியத்தை நினைத்தான், கண்களுக்கு முன்பு படமாய் சென்றது அதை நினைத்தான், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாய் அவன் அழுதான், சத்தமிட்டு அழுதான். பாசத்தின் அழுகை அல்ல, தேவன் தன்னை நடத்தி வந்த வழி நடத்துதலை குறித்த அழுகை. இன்றைக்கு அதை செய். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரையிலும் தேவன் நடத்தி வந்த வழியை நினைத்து அழு, சத்தமிட்டு நன்றியோடு கூட அழு. அற்புதங்களை செய்தவரை நினைத்து அழு. ஆக்சிஜனுக்காக அலைந்து திரிகிறவர்கள் மத்தியிலே உனக்கு ஜீவ சுவாசத்தை ஊதி இந்த மட்டும் உன்னுடைய நாசியின் சுவாசத்தை காத்து வருகிறாரே, அந்த நன்றியான செயலை நினைத்து நன்றியோடு அழு. அப்பா, எனக்கும் என் குடும்பத்துக்கும் நன்மை செய்கிறீரே, என் கணவனை காத்தீரே, என் மனைவியை காத்தீரே, என் பிள்ளைகளை காத்தீரே, என் குடும்பத்தை காத்தீரே, அப்பா அம்மாவை காத்தீரே, என் குழந்தைகளை காத்தீரே. இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் தாய் தகப்பனை இழந்து காணப்படுகிறார்கள், எதிர்காலம் இருண்டு போயிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல தாயாய் தகப்பனாய் கர்த்தர் வைத்திருக்கிறாரே, அதை நினைத்து சத்தமிட்டு கண்ணீரோடு நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற போது உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு, இந்த நற்கிரியைக்கு பலன் உண்டு. நன்றியுள்ள விசுவாசியாயிரு, நன்றி கெட்ட விசுவாசியாயிராதே. தேவன் செய்த நன்மையை நினைத்து நன்றியுள்ள மகனாய், நன்றியுள்ள மகனாய் இரு. மூன்றாவது குறிப்பை பார்க்கலாம். நகோமியும் மருமகள்மார்களும் சத்தமிட்டு அழுதார்கள். ரூத்தின் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் சாப்டர் 1 verse 14. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றிக் கொண்டாள். பிரியமானவர்களே, நகோமி தன்னுடைய 2 மருமகள்மார்களை, ஓர்பாலையும் ரூத்தையும் அழைக்கிறாள். அழைத்து, என் அன்பு மருமகள்மார்களே, இனியும் என் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகாது. அப்படி நான் உருவாக்கப்பட்டாலும் அவர்கள் வளர்ந்து காத்திருக்கவும் முடியாது. இது சாத்தியமில்லாத காரியம். எனவே உங்களுக்கு எதிர்காலம் இல்லை. எனவே நீங்கள் என்னை விட்டு போங்கள் என்று, இவர்களுக்கு 2 பேருக்கும் எதிர்காலம் இல்லையே என்று சொல்லி நல்ல மாமியாராய், நல்ல தாய் ஸ்தானத்திலே ஓர்பாலையும் ரூத்தையும் தன் மருமக்களாகியவர்களை பார்த்து கட்டிப்பிடித்து அழுகிறார்கள்.
இவர்களும் அழுகிறார்கள். இந்த அழுகைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இனி எதிர்காலமே இல்லை. இன்னைக்கு நீயும் அப்படி இருக்கிறாயா? இனி எனக்கு எதிர்காலம் உண்டா? லாக்டவுன் பீரியடில் எனக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, எப்படி சாப்பிட போகிறேன்? காணிக்கை இல்லை, எப்படி ஊழியம் செய்ய போகிறேன்? கர்த்தருடைய பிள்ளையே, பாதி சம்பளம் வரும், அதை வைத்து என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி எனக்கு எதிர்காலம் இல்லை என்று சொல்லி கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கும் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன் எதிர்காலம் உன் கையிலா இருக்கிறது, ஆண்டவர் கையில் அல்லவா? உங்கள் கையில எதிர்காலம் இருக்க நினைத்துக் கொண்டு நீங்கள் வேதனைப்பட்டால் என்ன அர்த்தம்? உங்கள் ஒவ்வொருடைய எதிர்காலங்கள் எல்லாம் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது. அற்புதமாய் போஷிக்கவும், அற்புதமாய் உடுத்துவிக்கவும், அற்புதமாய் நடத்துவிக்கவும் ஆண்டவரால் முடியும் என்று நீங்கள் விசுவாசியுங்கள். கடந்த 5 மாதத்தை பார்க்கலாம், இந்த 6வது மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன். குறைந்த வருமானமா? ஜெபித்து செலவிடுங்கள். குறைந்த காணிக்கையா? ஊழியக்காரனை ஜெபித்து செலவிடு. அவைகளை பல மடங்கு உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றி தருவார். முடிக்க போகிறேன். இவர்கள் 3 பேருடைய அழுகை எதிர்காலத்தை நினைத்து. ஓர்பால் முத்தமிட்டு போய்விட்டாள். ரூத்தோ தன் மாமி நகோமியை விட்டு அவள் போகவில்லை. எனவே தான் அவளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைத்தது. காரணம் என்ன? போனவளை குறித்து ஆண்டவர் கவலைப்படவில்லை. இருக்கிறவளை குறித்து ஆண்டவர் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொடுத்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, சபையின் ஐக்கியத்திலே உறுதியாய் நின்று, விசுவாச ஜீவியத்திலே உறுதியாய் நின்று, ஊழியத்திலே உறுதியாய் நின்று, குடும்ப வாழ்க்கையிலே உறுதியாய் நின்று, கர்த்தர் கொடுத்தவைகள் போதும் என்ற மனப்பான்மையோடு அதில் திருப்தியாய் நின்று, உன்னையும் உன் குடும்பத்தையும் ஊழியத்தையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கையிலே ஒப்பு கொடுத்து நீ வாழுகின்ற போது, ஜூன் மாதம் அல்ல, வரப்போகிற மாதங்கள் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாதபடி உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடி உன் கண்களை காத்துக்கொள், உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 6ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை கடைசியாக நாம் வாசித்து முடிப்போம். சங்கீதம் 6:8. அக்கிரமக்காரரே, நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் அழுகையின் சத்தத்தை கேட்டார். உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவன் பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல. உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கின்றவன் பணக்காரன் அல்ல. உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவன் உங்களுக்கு உதவுகிறவன் அல்ல. உங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர் தேவனாகிய கர்த்தர். அவர் வானத்தையும் பூமியையும் படைத்தவர், உன்னை சிருஷ்டித்தவர், உனக்கு வேண்டிய ஆக்சிஜனான ஜீவ சுவாசத்தை தருகிறவர். அவர் தான் சொல்லுகிறார், நான் அல்லவா உன் சத்தத்தை கேட்டேன், நான் அல்லவா உன் அழுகையை கண்டேன், நான் அல்லவா உன் கண்ணில் வடியும் கண்ணீரை கண்டேன், நான் பலன் தரப்போகிறேன். Dear believer, listen. கர்த்தர் உனக்கு பலன் தரப்போகிறார். கர்த்தர் உன் குடும்பத்தில் கண்ணீருக்கு பலன் தரப்போகிறார். குடும்பமாய் கண்ணீர் விட்டு ஜெபித்தாயா அல்லது குடும்பமாய் தூங்கினாயா? லாக்டவுன் பெரிதும் உண்மையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தாயா அல்லது ஊழியத்தையே மறந்து, ஊழிய பொறுப்புகளையே மறந்து தூங்கின ஒரு சோம்பேறி ஊழியக்காரனாய் இருந்தாயா? உன் கிரியை என்ன? நல்ல கிரியை செய்திருந்தால் உனக்கு பலன் உண்டு. கர்த்தர் சொல்லுகிறார், வசனத்தின் மீது கைகளை வைத்து ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் சற்று எழும்பி நின்று பரிசுத்த வேதாகமத்தை திறந்து எரேமியா 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் மீது 16ஆம் வசனத்தின் மீது உங்கள் கைகளை வைத்து நான் சொல்லும் ஜெபத்தை என்னோடு சேர்ந்து சொல்லுங்களேன். அன்புள்ள பிதாவே, எரேமியா 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நான் அழாதபடி என் சத்தத்தை அடக்கி, நான் கண்ணீர் விடாதபடிக்கு என் கண்களை காத்துக் கொள்வேன். என் கிரியைக்கு தக்க பலனை இந்த 6ஆம் மாதம், இந்த ஜூன் மாதம் நீர் எனக்கு தருவி. அடுத்தடுத்துள்ள மாதங்களுக்கும் நீர் தருவி. கடந்த 5 மாதங்கள் நான் விட்ட கண்ணீர் அதிகம்.
நான் அழுத அழுகையின் சத்தம் அதிகம். அவை எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்பதையும், அற்புதம் உண்டு என்பதையும், ஆறுதல் உண்டு என்பதையும், ஆசீர்வாதம் உண்டு என்பதையும் இந்த ஜூன் மாதம் நான் பார்க்க போகிறேன், அனுபவிக்க போகிறேன், சாட்சியாய் இருக்க போகிறேன். அதற்காக உனக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். எங்கள் திருச்சபையில் உள்ள முழு நேரம் ஊழிய செய்யக்கூடியவர்களையும், பகுதி நேரமாய் ஊழிய செய்யக்கூடியவர்களையும், ஊழிய பொறுப்பில் உள்ளவர்களையும், ஊழியத்தின் தலைவர்கள் எல்லாரையும், விசுவாசிகளையும், வாலிபர்களையும், சிறு பிள்ளைகளையும், மிகவும் வயது முதிர்ந்தவர்களையும் காத்துக்கொள்ளும். அவருடைய அழுகையின் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடி தன் கண்களை காத்துக்கொண்டு தன் கிரியைக்குரிய பலனை நிறைவாய் அவர்கள் பார்க்கும்படி செய்யும். உங்களுடைய பரிசுத்த நாமத்தினாலே எங்கள் முழு நேர ஊழியக்காரர்களையும், பாஸ்டர்மார்களுடைய குடும்பத்தையும், எங்கள் ஊழியத்தின் தலைவர்களையும், விசுவாசிகளையும் காத்துக்கொள்ளும். இந்த வாக்குத்தத்த வசனத்தை பார்த்து கொண்டிருக்கிற, தியானித்துக் கொண்டிருக்கிற, கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் நீர் இறங்கும், பதில் தாரும், அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், அரவணைப்பு, பாதுகாப்பு, வழிநடத்துதல் இந்த ஜூன் மாதம் முழுவதும் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே உங்களோடும், உங்கள் அனைவரோடும், எல்லா தேவ பிள்ளைகளோடும், பரிசுத்தவனோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. God be with you. Praise the Lord.